நானா படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு தனியாக படிக்கும்போது. ஸோ அந்த என்டையர் அதுக்கப்புறம் இட் ஹஸ் பின் 4 years 3 to 4 years இந்த டேட்டா சயின்ஸ் ஃபீல்டு மாறி. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸு அதில் எப்படி வந்து யூ கேன் கெட் ஸ்டார்டட், இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டாக என்னென்ன டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவைலபிளாக இருக்கு கெட் ஸ்டார்டட். இட் இஸ் முதல் இருந்ததை விட இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் சும்மா ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தான் அது. ஸோ பேசிக்கலி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது மோஸ்ட்லி டேட்டா சயின்ஸ்னா என்ன, அது இப்போ எடுத்த உடனே எல்லாம் மெஷின் லேர்னிங் இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா வெறும் ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா ரொம்ப பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது. அது இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். அது ஒரு விதமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அதனால் என்னென்னு சும்மா பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் வாட் ஆர் தி கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஹவு டு யூ கெட் ஸ்டார்டட். இதுதான் வந்து ரொம்ப இனிஷியலாக நான் ஸ்ட்ரகிள் பண்ணுது. எஸ்பெஷலி வென் நீங்களாக படிக்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ மெட்டீரியல் இருக்கு அவைலபிளாக. எந்த மெட்டீரியலை ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட நமக்கு தெரியாது. ஒன்ஸ் வி கெட் ஸ்டார்டட் வித் சம்திங், அதுக்கப்புறம்னா சரி இது புரியலைன்னா ஒரு பர்டிகுலர் கூகுள் பண்ணியோ இல்லைன்னா ஸ்டாக் ஓவர் கேட்டோ தெரிஞ்சுக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து சில இதெல்லாம் ரொம்ப டீப்பாக பைத்தானோட டீப் மாடியூல்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரியல. ஸோ அது எப்படி எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அண்ட் இது மெயினாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ ஆர் லுக்கிங் டு ஸ்விட்ச், ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ரொஃபஷனுக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நான் எடுத்த ப்ராசஸ் என்ன அண்ட் வாட் இஸ் அ ஜென்ரல் ப்ராசஸ், நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன். ஸோ இட் வில் பி ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நடுவில் நிப்பாட்டி ஸ்டாப் மீ அண்ட் we can discuss so that it's more sure. And ஸோ இது மோஸ்ட்லி இந்த ஸ்லைட் எல்லாமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கேட்டர் பண்ணி தான் நான் வந்து பில்ட் பண்ணுது. ஸோ ஒரு லேமேன் டெஃபினேஷன், ஸோ எடுத்துல ஒரு கிளாசிக் டெஃபினேஷன், ஒரு டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் வந்து டேட்டா இஸ் எனிதிங், எனி ஃபேக்ட் that you collect as data, and science in general is studying the behavior of things. ஸோ டேட்டாவோட பிஹேவியர் என்ன, டேட்டாவோட நேச்சர் என்ன, அதை பற்றி படிக்கிறது தான் வந்து அனலைஸ் பண்ணி படிக்கிறது தான் வந்து டேட்டா சயின்ஸ். ஸோ தட் இஸ் த கிளாசிக் டெஃபினேஷன். விக்கிபீடியா டெஃபினேஷன் வந்து இன்டர்டிசிப்ளினரி ஃபீல்ட் யூசிங் அல்காரிதம் எக்ஸெட்ரா, இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கு. லேமேன்ஸ் லாங்குவேஜ்னா இப்போ கரண்ட் கான்டெக்ட்ல ஒரு பிஸ்னஸ் லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்கு, அந்த பிஸ்னஸ் ப்ராப்ளமை நான் டேட்டா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவேன். ஒரு ஜஸ்ட் குயிக் கொஸ்டின், இப்போ காலில் இருக்கவங்க வந்துட்டு ஏற்கனவே டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு தெரியுமா இல்லை வந்துட்டு கம்ப்ளீட்லி நியூ? ப்ரீவியஸ் செஷன் வச்சு பேசிக் ஐடியா இருக்கு. ஓகே, ஸோ எங்க சாரி அகிலேஷ் என்ன இக்னோர் பண்ணிருங்க. நான் ஒரு ஸோ ஐ மீன் இட்ஸ் லைக் நான் இதில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் யூ ஜஸ்ட் டேக் அதர் ஆடியன்ஸ் டு தட். இப்போ எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ டேட்டா சயின்ஸ் இப்போ அமேசான்ல வந்து இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா அது கீழே காமிக்கும் திங்ஸ் ரெக்கமெண்டட் ஃபார் யூ, பீப்புள் லைக் யூ பாட் திஸ் ஆல்சோ. அது வந்து இட்ஸ் ஆல்சோ டேட்டா சயின்ஸ், யூசிங் டேட்டா டு மேக் சென்ஸ், டு ஹேவ் சம் சார்ட் ஆஃப் பிஸ்னஸ் அவுட்கம் out of it. So that is one. Image recognition, இப்போ ஏகப்பட்ட இமேஜ் ரெகக்னிஷன் வந்து இப்போ கொஞ்சம் பீக் ஆகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. கம்ப்யூட்டர் விஷன் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது தட் இஸ் ஒன் ஃபீல்ட். அண்ட் ஸ்பீச் ரெகக்னிஷன், அகெயின் யூசிங் ஸ்பீச் டேட்டா டு டிரான்ஸ்லேட் இன்டு வாய்ஸ், into different languages. And of course self-driving cars, weather prediction, house price prediction, fraud detection. ஜிமெயிலில் வந்து ஸ்பேம் மெயில்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ணுறது. இது எல்லாமே வந்துட்டு உட்காந்து ஃபுல்லாக எழுதிட்டு இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கீவேர்ட்லாம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணணும். அதெல்லாம் வந்து இப்போ கிவ் இட் டு தி மெஷின் வில் ஃபிகர் அவுட் அது வந்து யூஸ்ஃபுல்லான ஸ்பேமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சாட் பாட்ஸ், இப்போ எவ்ரி அதர் கம்பெனி இஸ் ஹேவிங் அ சாட் பாட், NLP. அண்ட் கஸ்டமர் செக்மெண்டேஷன் வந்து டு டிட்டர்மைன் வாட் கஸ்டமர்ஸ், எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எந்த வயசுல எந்த
இந்த ஏஜ் குரூப், இந்த பிஹேவியர் இருக்க கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி ப்ராடக்ட் வாங்குறாங்க, ஏன் அதை வாங்குறாங்க, அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் பண்ணி அவங்களை கிளஸ்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு மார்க்கெட்டிங் மெயிலோ ஏதோ டார்கெட் பண்ணி அனுப்புறது. அதுதான் வந்து கிளஸ்டர். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ப்ராசஸ் டேட்டா சயின்ஸில். ஃபர்ஸ்ட்டு யூ டிஃபைன் த ப்ராப்ளம். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு இல்லீகல் ஃபிஷிங்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லீகல் ஃபிஷிங் வந்து எங்கேயோ நடந்துட்டு இருக்கு. அண்ட் அது ஃபார் த சேக் ஆஃப் பாசிட்டிவிட்டி அவங்க இல்லீகல் இல்லை, நிறைய ஓவர் ஃபிஷிங் வச்சுக்கலாம். ஓவர் ஃபிஷிங் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபிஷ் பண்றவங்களுக்கே தெரியல நம்ம வந்து ஓவர் ஃபிஷ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டேட்டாவோட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு we have been called. அதை பத்தி அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இதை எப்படி வந்து இந்த ப்ராப்ளமை வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் சொல்யூஷன் இதுக்கு எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கிறத. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் டெஃபினேஷன். இங்கே வந்து நீங்க ப்ராப்ளம் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. அதாவது ஓவர் ஃபிஷிங் தான் நம்ம ப்ராப்ளம். இப்போ டேட்டா அக்வசிஷன், என்னென்ன டேட்டா வந்து நீங்க அக்வயர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு இங்க ஒன்று வந்து ஓவர் ஃபிஷிங்னா எந்த இடத்துல ஓவர் ஃபிஷ் ஆகுது, கடல்ல எங்க ஓவர் நிறைய வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஜியோ லொகேஷன் டேட்டா வந்து வேணும். அண்ட் இப்போ எந்தெந்த மாதிரி போட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு, போட்டோட சைஸ் என்ன, அது எவ்வளவு மீன் பிடிக்க முடியும், அது ஏன்னா இப்போ ஓவர் ஃபிஷிங்ல சும்மா டிஸ்கவரி சேனல் பார்த்தாலே தெரியும். அது வந்துட்டு பெரிய நெட் இருந்துச்சு அப்படின்னா ஃபிஷ்ஷை மட்டும் கூடவே வந்து ஷார்க்ஸ் வரும், லைக் டர்ட்டில்ஸ், அதர் மேமல்ஸ், சி அனிமல்ஸும் வந்து அதோட சேர்ந்து இருந்திருக்கும். ஸோ போட்டோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சே அசியூம் பண்ணிக்கலாம் போட்டோட லென்த் வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஜியோ லொகேஷன் டேட்டா வந்து ஸோ டேட்டா அக்விசிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இப்போ நமக்கு இந்த போட்டை பற்றின ஒரு டீட்டெயிலும் நமக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ நம்ம போய் அந்த ஃபிஷரியில் போய் டேட்டா வந்து அக்வயர் பண்ணி we get information about each of the boats. அதுதான் வந்து டேட்டா அக்விசிஷன் ப்ராசஸ். ஒவ்வொரு ஃபிஷரி ஒவ்வொரு போட்டு கிட்ட போயிட்டு போட்டோட சைஸ் என்ன, போட்டோட லென்த் என்ன, விட்த் என்ன, அது எவ்வளோ மீன் பிடிக்க முடியும், கெப்பாசிட்டி என்ன மாதிரி மீன் பிடிக்கலாம், எவ்வளோ தூரம் கடலுக்குள்ள போகலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டேட்டா அக்விசிஷன் ப்ராசஸ்ல இருக்கும். சப்போஸ் டேட்டா இப்போ அக்வயர் பண்ணும்போது ஒரு போட்டோட கலைஸ் வந்து 25 எல்லாமே மீட்டர் கணக்கில் தான் எழுதிருக்கோம். நம்ம மீட்டர்ல எழுதுறதுக்கு பதிலாக வந்துட்டு கலெக்ட் பண்றப்போ வந்துட்டு 25 km போட்டு. அப்போ அந்த டேட்டா அக்வயர் பண்ற ப்ராசஸ்ல ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. எதுவும் ஹியூமன் எரர்னால இருக்கலாம், இல்லை வந்து அந்த ஒரு வேலை ஏதாவது சென்சர், இப்போ ஜியோ லொகேஷன் சென்சர் யூஸ் பண்றோம்னா அது ஏதாவது தப்பு. ஸோ அது எல்லாத்தையும் கிளீன் பண்றது தான் வந்து டேட்டா கிளீனிங் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து 25 கிலோமீட்டர்ஸ்னா கண்டிப்பா ஒரு போட்டு தான் ஒரு பெருசா இருக்க முடியாது. ஸோ இந்த டொமைன் நாலேஜ் நமக்கு தெரிஞ்சனால நமக்கு சொல்றோம் 25 கிலோமீட்டருக்கு அவ்வளோ பெரிய போட் இருக்க முடியாது. தெரியாத டொமைனா இருந்தா நம்ம திரும்ப வந்து அப்பதான் வந்து கிளைண்ட் கிட்ட போய் திரும்ப இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு அனாமலியா இருக்கு டேட்டால, இது ஒரு அவுட்லயர் இருக்கு. அவுட்லயர்னா என்னன்னா பெருசா எதுவும் இல்லை, இருக்கிற கிளஸ்டர்ல ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து லெட்ஸ் சே ஒரு இமேஜினரியா ஒரு கிளஸ்டர் மாதிரி இருக்குன்னா இந்த கிளஸ்டருக்கு வெளியே இருக்கிற சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் வந்து அவுட்லயர்ஸ். ஒரு அவுட்லயரா இருக்கு அப்படின்னா அந்த அவுட்லயர்ஸ்க்கு ஏதாவது மீனிங் அர்த்தம் இருக்கா, இல்லை வந்து அவுட்லயர் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த அவுட்லயர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இருக்கிற எல்லா அந்த போட்டோட லென்த் நமக்கு தெரியல அப்படின்னா இருக்கிற போட்டோட லென்த் அதே விட்ல இருக்கிற எல்லா போட்டோட லென்த்தையும் எடுத்து அந்த லென்த்தை வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி இந்த போட்டுக்கு அந்த லென்த் வந்து கொடுத்துடலாம். எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 25 meters 30 meters அந்த விட்ல இருக்கிற போட் எல்லாமே இருந்துச்சுன்னா சரி இந்த போட்டு வந்து ஒரு ஆவரேஜ் போட்டோம்னா ஒரு 25 meters இருக்குன்னா அது வந்து நம்ம டேட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா கிளீனிங்ல வந்து அதுதான் நடக்கும். இருக்கிற அனாமலிஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அது எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். டேட்டா கிளீனிங்கும் டேட்டா அக்வசிஷன் ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. இப்போ வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் டேட்டா அக்வசிஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டேட்டா கிளீனிங் வந்து இட்ஸ் வெரி வெரி பிக் டாஸ்க். ஏன்னா இங்கேருந்து நமக்கு டேட்டாவில் வந்து ஒரு எரர் வரும், என்ன ஒரு மிஸ்டேக் வரும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டொமைன் நாலேஜ் இருந்தால் அதை உடனே ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு we will have to have back and forth conversation வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் டேட்டா ப்ராசஸிங். இப்போ டேட்டா ப்ராசஸிங்க்கு இது வந்து நானா மீடியம்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதுனேன். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். டேட்டா ப்ராசஸிங்னா வந்துட்டு லெட்ஸ் சே நம்ம கிட்ட இருக்கிற டேட்டால வந்து இது வந்து ட்ராலரோட ஐடி, அந்த போட்டோட ஐடி, இந்த டேட்டு, என்னென்ன மீனெல்லாம் வந்து நம்ம என்னென்னலாம் பிடிச்சிருக்கோம் அந்த நெட்டில், இதெல்லாம் வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அந்த கொடுக்குற டேட்டால வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு கிராப் இருக்கு, ஒரு டியூனாங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ், டர்ட்டிலுங்கிறது நம்ம டர்ட்டில் ஒரு ஆமாம், அண்ட் ஸ்பைடர் கிராப்ங்கிறது இன்னொரு டைப் ஆஃப் கிராப், ஹெரிங் ஒரு ஃபிஷ், இந்த பாஸ்கெட் ஷார்க் இஸ் அ டைப் ஆஃப் ஷார்க். இது வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ குவான்டிட்டிலாம் வந்து அந்த டேட்ல வந்து பிடிச்சிருக்காங்க. சரி, இதை வச்சு நம்ம இந்த வெறும் இந்த சின்ன டேட்டா செட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராப்னு 2 கிராப் இருக்கு. அப்போ கிராபெல்லாம் ஒரு கிராப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் பிரிக்கலாம். டியூனா, ஹெரிங்லாம் வந்து டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், அப்போ அது ஒரு ப்ராட் கேட்டகரி ஃபிஷ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அண்ட் ஷார்க்கை வந்து ஷார்க்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். டர்ட்டில் வந்து டர்ட்டில்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் த டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்க டு மேக் மோர் சென்ஸ். ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போகும்போது வந்து இப்போ எத்தனை கோகனட் கிராப் பிடிச்சிங்கிறது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்குமா? எத்தனை கோகனட் கிராப், எத்தனை ஸ்பைடர் கிராப்னாலும் மொத்தமாக எத்தனை நண்டு பிடிச்சதுன்னு தான் கேட்பாங்க. ஸோ அதை வந்து மொத்தமாக நீங்கள் காட்டுறீங்க. அப்போ மொத்தமாக கிராப் பிடிச்சது வந்து 350 அப்படின்னா அப்படி ஒரு மொத்தமாக ஒரு டேட்டா கொடுக்கறதுக்கு அந்த டேட்டா வந்து மல்டிபிள் ப்ராசஸிங் பண்ணலாம். என்ன வேணாலும் நீங்கள் அந்த டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாரி, என்னோட இந்த இது தெரியுதுங்களா? தெரியுது. எக்ஸாம்பிள் தெரியல, பிரசன்டேஷன் தான் தெரியுது. இப்ப தெரியுதுங்களா? தெரியுது. இந்த கொஞ்சம் I'll just go back bit இந்த இது வந்து கொஞ்சம் டீடைலா எழுதிருந்தேன். ஸோ டேட்டா அக்வசிஷன்ல வந்து நான் எழுதுறது. ஸோ 3 டேட்டா செட் நம்ம கிட்ட வந்து இருக்கு. இன்னும் ட்ராலர் டேட்டா செட், இன்னொன்று வந்து ஃபிஷஸ் காட் டேட்டா செட், அண்ட் அந்த ஜிபிஎஸ் டேட்டா செட். இப்போ ட்ராலர் டேட்டா செட் வந்து நமக்கு வந்து நம்ம தான் இதை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஷ் டேட்டா செட் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மீன் பிடிக்கிறாங்க, இல்லைனா வந்து ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சிருக்காங்க, இத்தனை மீன் பிடிச்சி, இத்தனை நண்டு பிடிச்சி, இந்த மாதிரி நண்டெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் ஜிபிஎஸ் டேட்டா செட்ல வந்து போட்டோட எவ்ரி சிங்கிள் மூமெண்ட் எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்ணிடுறாங்க. அண்ட் அசம்ஷன் என்னன்னா ஒரு 10 வருஷத்துக்கு வந்து ட்ராக் பண்ணிடுறோம். இது வந்து நம்ம டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ். டேட்டா கிளீனிங்ல நான் தான் சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து டேட்டா வந்து அப்படி வேகமா நம்ம வந்து ஃபிஷ் ஒரு போட்டோட லென்த்தை வந்து நோட் பண்ணும்போது 20 மீட்டருக்கு பதிலாக வந்து 2000 மீட்டர் எழுதிடும், தெரியாமல் எழுதிடும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 30 மீட்டருக்கு பதிலாக 300 மீட்டர் எழுதிடும். ஸோ வந்துட்டு இந்த எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம்? ஸோ 2000 மீட்டர்னா 2 கிலோமீட்டருக்கு ஒரு போட் இருக்காதுன்னு நமக்கு தெரியும். பட் தெரியல, டொமைன் நாலேஜ் இல்லை அப்படின்னா இதெல்லாம் சும்மா போய் ஒரு ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி சும்மா போய் ஒரு ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய போட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணுறது. அதே மாதிரி டேட்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும் டேட்ஸ்ல. உங்களுக்கு இது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டேட் டைம் ஸ்டாம்போட வரும், டேட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல வரும். இந்த மாதிரி இதுனா இது என்ன அர்த்தம்னே நமக்கு தெரியாது. இது வந்து இந்த 007 என்னது மில்லி செகண்ட்ல யூஸ் பண்ணணுமா வேணாமா, அப்புறம் இதுக்கு எங்கே யூஸ் பண்ணல, அப்போ இதெல்லாம் எப்படி நார்மலைஸ் பண்றது, இதுக்கு அப்புறம் இருக்கிற மில்லி செகண்ட் எல்லாம் எப்படி வந்து ஆட் பண்றது, அந்த லைக் அதை வச்சுக்கலாமா வேணாமா, அது ஒரு மீனிங் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் இதெல்லாம் வந்து டேட்டா கிளீனிங்ல வந்து வரும். ஸோ அதெல்லாம் என்டையர் கிளீனிங் ப்ராசஸ் அப்படி இருக்கும். ஸோ டேட்டா ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து லைக் கோகனட் கிராப்ஸ் பிடிக்கிறோம், ஸ்பைடர் கிராப் பிடிக்கிறோம், ஆனால் மொத்தமாக எவ்வளோ கிராப்ஸ் பிடிச்சோம் அப்படிங்கிறத வந்து ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லி இன்னொரு காலம் வச்சுருக்கேன். அந்த காலம்ல வந்து ஒரு கிராப்ஸ் ஆர் டர்ட்டில்ஸ் ஆர் ஃபிஷஸ் ஷார்க்ஸ் போட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நம்ம ப்ராசஸ் டேட்டா அடுத்து ப்ராசஸ் பண்ண
வந்துட்டு நமக்கு இட் பி யூஸ்ஃபுல். அதுதான் பேசிக் டேட்டா ப்ராசஸிங். இதே இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து மார்ச் மாசத்துல எவ்வளோ கிராப்ஸ் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு 2020-03 மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த 2020-03 வச்சீங்கன்னா அப்போ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கீங்க, எவ்வளோ மீன் பிடிக்கல, மற்ற அதர் சி அனிமல்ஸ்லாம் வந்து வேற என்ன அனிமல்ஸ்லாம் மாட்டிக்கிச்சு, நம்ம எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாச கணக்கில் ஒருவேளை ஏதோ ஒரு மாசத்துல வந்து நிறைய டர்ட்டில்ஸ் பிடிக்கிறோம்னா மேபி அதோட மைக்ரேட்டரி சைக்கிளா இருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு நம்ம நிறைய பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்துட்டு சின்ன நெட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு சின்ன ஒரு ஃபிஷிங் வந்து அந்த டைம்ல வந்து கம்மி பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப டீப் சீ போக வேணாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெசிஷன் மேக் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது டேட்டா விஷுவலைசேஷன். அஃப்கோர்ஸ் டேட்டா இப்போ நான் வந்துட்டு சும்மா ஒரு டேபிளை கொடுத்துட்டு இவ்வளோ மீன் பிடிச்சோம் இதெல்லாம் காட்டுறதுக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஒவ்வொரு நாளைக்கு வந்து என்னென்ன சி அனிமல்ஸ்லாம் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு இஃப் யூ ஹேவ் ஒரு விஷுவலைசேஷன், ஒரு நீட்டாக ஒரு கிராஃப் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ ஷார்க் வந்து ரொம்ப கம்மியாக பிடிச்சிருக்காங்க, கிராப் வந்து செகண்டாக வருது, மீன் தான் நிறையா பிடிச்சிருக்காங்க, டர்ட்டில்ஸ் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு டேட்டா வந்து விஷுவலைஸ் பண்ணி காட்டுறதுக்கு வந்து விஷுவலைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு கிளைண்ட் கிட்ட போயிட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க கிட்ட வெறும் இந்த மாதிரி டேபுலர் டேட்டா எல்லாம் காமிச்சோம் அப்படின்னா அது அப்பீலிங் இருக்கு. ஸோ அந்த என்டையர் ப்ராசஸ் வந்து விஷுவலைஸ் பண்றதுக்கு வந்து விஷுவலைசேஷன் இஸ் அகேன் an important part. அண்ட் ஆஃப்டர் தட், ஸோ இதெல்லாம் தாண்டி வந்த அப்புறம் தான் டேட்டா சயின்ஸ்ல எடுத்த உடனே மெஷின் லேர்னிங்னு சொல்றோம். அந்த பார்ட் வந்து இங்கே தான் வரும். அந்த பார்ட் நம்ம ரீச் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் பண்ணணும். இப்போ டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணும்போது கூட நமக்கு ஏகப்பட்ட அனாமலிஸ் தெரியும். ஸோ அப்போ அந்த அனாமலியை ஃபிக்ஸ் பண்றதுக்கு we have to go back to data cleaning. டேட்டா கிளீனிங் பண்ணும்போது ஒரு டே மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா ஒரு மந்த் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு we have to go back to data acquisition. ஸோ இந்த ப்ராசஸே வந்து ரொம்ப டயரிங்கான ஒரு ப்ராசஸ். அதுதான் வந்து ஒரு ஃபேமஸான சொல்லுவோம், 80% ஆஃப் த ஒர்க் இஸ் வாட் கம்ஸ் பிஃபோர் மாடலிங். மாடலிங் முன்னாடி என்னென்ன பண்றீங்களோ அதுதான் 80% ஆஃப் த வேலை. மாடலிங்கிறது ஒரு 20%, ஒரு 10 to 15% தான் வரும். ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ஒரு 5% இருக்கும். ஸோ வந்துட்டு மாடலிங்னு அந்த ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஏகப்பட்ட டேட்டா கிளென்சிங் அண்ட் டேட்டா ப்ராசஸிங் நடக்கும். அண்ட் ஸோ மாடலிங் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எந்த டைம் ஆஃப் த இயர் வந்து பெரிய ட்ராலர்ஸ் வந்து சீல போகுது அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம சும்மா ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணாலன்னா இத்தனை வருஷம் ஒரு 10 வருஷமா எந்த டைம்ல அதெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்க இருக்கிற ஃபிஷிங் ரெகுலரா போயிட்டு இருக்கவங்களை கேட்டா இல்லப்பா இந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு 10 பேர் போவாங்க உள்ள கடல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவங்க எப்படி அதை ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே நமக்கு ஒரு இன்ட்யூஷன் ஏற்கனவே இருக்கிற டேட்டா வந்து நம்ம பிரெயின் அனலைஸ் பண்ணி நம்ம சொல்றோம் சரி இந்த மாதிரி இந்த டைம்ல போவாங்க. அதே இதுதான் மெஷினுக்கு நம்ம சொல்லித்தரோம். மாடலிங் ப்ராசஸ்ல தான் உங்களுக்கு அந்த என்டையர் ஹோல் ஏகப்பட்ட அல்காரிதம், டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் ஆஃப் டூல்ஸ் எல்லாமே இப்போ அவைலபிளா இருக்கும். மாடலிங்கோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான். இன்புட் டேட்டா வந்து நீங்க மெஷின் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாடல் கிரியேட் பண்ணும். அந்த மாடலுக்கு புது டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இட் வில் கிவ் அ ப்ரெடிக்ஷன். அவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ் ஆஃப் மாடலிங். அண்ட் மாடலிங் பொறுத்தளவு ஒரு கோல்டன் ரூல் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ இன்புட் டேட்டா வந்து இஃப் இட் இஸ் கார்பேஜ் your model will be garbage and your output data நீங்க எந்த புது டேட்டா கொடுத்தாலும் your prediction will also be garbage. ஸோ இன்புட் டேட்டா கொடுக்குற டேட்டா வந்து நம்ம எவ்வளோ கிளீனாக கொடுக்குறோமோ அவ்வளோ கிளீனாக நம்ம எவ்வளோ நல்ல மாடல் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் டியூன் பண்ணி பில்ட் பண்ணாலும் இன்புட் டேட்டா வந்து ஒழுங்காக கிளீனாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ப்ரெடிக்ஷனும் எப்பயும் லைக் இட் வில் ஆல்சோ பி அன்க்ளீன். அதுவும் கார்பேஜாக தான். So the last part is process automation. இப்போ எதுக்கு ப்ராசஸ் ஆட்டோமேஷன் இதுல கொண்டு வந்துடும் அப்படின்னா, இப்போ இது நீங்க வந்து சும்மா ஒரு டைம் மட்டும் ரன் பண்ண போறது கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட டெய்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். டெய்லி எத்தனை பேர் மீன் பிடிக்க போகலாம். நம்மளோட ஐடியா வந்து இந்த சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் வந்து எத்தனை போட்ஸ் வந்து மீன் பிடிக்க போகலாம், எந்த டைம்ல போகலாம்,
அண்ட் எவ்வளோ பெரிய போர்ட்ஸ் எந்தெந்த டைம்ல போகலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்றோம். அப்போ ஒரு டெய்லி பேசிஸ்ல வந்து நம்ம இந்த டேட்டா எல்லாத்தையும் சேர்ன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ இந்த என்டையர் ப்ராசஸை வந்து மேனுவலாக உட்காந்து நம்ம பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அந்த என்டையர் ப்ராசஸை நம்ம ஆட்டோமேட் பண்ணி தான், அதுக்கு தான் வந்து டேட்டா ப்ராசஸ் ஆட்டோமேஷன், இந்த என்டையர் ப்ராசஸை வந்து ஆட்டோமேட் பண்றது அதுக்குன்னு டெடிகேட்டட் டீம்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா நம்ம சும்மா இப்போ இந்த டேட்டா செட்ல ப்ராப்ளி 20-30 ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டாக்கிங் அபவுட் பெரிய பெரிய கம்பெனில மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்கு, ப்ராப்ளி பில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் கூட இருக்கலாம் டேட்டா. அப்போ அந்த டேட்டாலாம் வந்துட்டு எப்படி அக்வயர் பண்ணணும், எங்கே ஸ்டோர் பண்ணணும், அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த டூல்ஸ் டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ டேட்டா விஷுவலைசேஷன்ல தான் வந்து உங்களுக்கு டூல்ஸ் இந்த டேப்லூ, டேட்டா ஸ்டுடியோ அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. டேட்டா அனாலிசிஸ் வந்து நம்ம ஆடாக்கா தனியாக ஒரு ஐபைத்தான் நோட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபைத்தான் நோட் புக் அது என்னன்னு சொல்லி காட்டுறேன். பட் ஒரு ஐபைத்தான் நோட் புக்கோ இல்லைனா வந்து சும்மா உங்க டெர்மினல்ல கூட ஏதாவது சும்மா டேட்டா அனாலிசிஸ் பண்ணலாம். ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணி ரெகுலராக காட்டிகிட்டே இருக்கணும், ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணணுங்கிறது தான் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஸோ and the other next topic is types of roles in data science. So இது எனக்கு தெரிஞ்ச 3 ரோல் நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து டேட்டா சயின்ஸுங்கிறது இப்போ அதை முன்னாடி காமிச்ச மாதிரி இட் இஸ் a very very big field. ஸோ வந்துட்டு அதில் வந்துட்டு there are certain roles, பட் ஏகப்பட்ட ரோல் கேட்டகரிஸும் நான் புதுசாக பார்க்குறேன். டேட்டா ஜானிட்டர்னு ஒரு ரோல் பார்க்குறேன். அவங்க வேலை என்னன்னு பார்த்தா டேட்டா வந்து இப்போ ஜானிட்டர் என்ன மாதிரி வேலை பார்ப்பாங்க, மெயின்டெனன்ஸ், ஒரு வீடோ இல்லை ஒரு ஆஃபீஸை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி அந்த என்டையர் டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரோல் பார்த்துருக்கேன். பட் ஜென்ரலாக நான் பார்த்த வரைக்கும் 3 ரோல் தான் நான் பார்த்துருக்கேன். இன்னும் டேட்டா அனலிஸ்ட், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, டேட்டாவை க்ளீன் பண்ணி அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த டேட்டா வச்சு டேட்டா அனலைஸ் பண்ணி விஷுவலைசேஷன்ஸ், மோஸ்ட்லி விஷுவலைசேஷன்ல நிறைய ப்ளே பண்ணுவாங்க. டு ஐதர் அவங்களுக்கு ஒரு டேட்டா பத்தின ஒரு சென்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட், அண்ட் ஆல்சோ பிசினஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, ஆர் லைக் இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு, இந்த மாதிரி இந்த டேட்டா இவ்வளோதான் நமக்கு சொல்லுது அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்டேஷன். அண்ட் டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து அந்த என்டையர் ப்ராசஸ்ல அந்த ப்ராசஸ் ஆட்டோமேஷன் இருக்கு, அதை பண்றவங்க தான் வந்து டேட்டா இன்ஜினியர்ஸ். லைக் டேட்டா எங்கே போய் இருக்கணும், எங்கே ஸ்டோர் ஆகிருக்கணும், அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த டூல்ஸ் எல்லாம் முடிஞ்சப்பறம் ரிப்போர்ட், நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட் வந்து டேட்டாவை எங்கேருந்து எடுக்கணும்னு ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கோம். அப்போ அந்த டேட்டா பேஸில் போய் டேட்டா வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ண டேட்டா ஃபீட் பண்ணணும். அப்போ அந்த ஃபீட் பண்ண டேட்டா எடுத்து மாடலிங்க்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா எந்தெந்த மாடலுக்கு எப்படி ஃபீட் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணுறது வந்து டேட்டா இன்ஜினியர்ஸ். டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல். அது வந்து அந்த ரோல்ல இருந்தீங்கன்னா நீங்களே வந்துட்டு சில சமயம் வந்து டேட்டா அனாலிசிஸும் இந்த டேட்டா கிளீனிங்கும் சில சமயம் பண்றாங்க. சில சமயம் வந்துட்டு ஒரு அனாமலி தெரியுது அப்படின்னா நீங்க டேட்டா கிளீனிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் பண்றாங்க. டேட்டா சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப நீஷா இருந்தது, வெறும் மாடல் மட்டும் பில்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ நான் பாக்குற வரைக்கும் டேட்டா சயின்டிஸ்டும் வந்து டேட்டாவை எடுக்கணும், அதை கிளீன் பண்ண தெரியணும், அதை ப்ராசஸ் பண்ண தெரியணும், அதுல இருந்து விஷுவலைசேஷன் பண்ண தெரியணும், அண்ட் அதை ஒரு கிளைண்ட் கிட்ட ப்ராப்பரா ப்ரெசென்ட் பண்ண தெரியணும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த டேட்டா யூஸ் பண்ணி மாடலிங் பண்ணி அந்த மாடலோட அவுட்புட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு சென்சிபிள் மேனர்ல, ஏன்னா டெக்னிக்கலா வந்து நிறைய பேருக்கு வந்து புரியாது, அதை எவ்வளோ தூரம் கிரைண்ட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராப்பர் சென்சிபிளான ஒரு ஃபார்மேட்ல வந்து ஒரு பிசினஸ் பர்சனுக்கு புரியுற மாதிரி ஒரு லேமன் டேர்ம்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட as of today, as far as எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் maybe different companies have different requirements or like job descriptions for a data scientist. ஸோ அடுத்த மெயின் டாபிக், லைக் இந்த டாக் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்ன ஒரு விஷயம் தான். நான் டேட்டா சயின்ஸ் நானா படித்தேன். ஸோ வந்துட்டு அதில் நான் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அது இட்ஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். லைக் ஏகப்பட்ட லைக் தெர் இஸ் டூ மச் இன்ஃபர்மேஷன். எல்லா இப்போ மீடியம்ல போய் கற்றுக்கலாம் அப்படின்வாங்க. கேகல் இருக்கு, டேட்டா கேம்ப் இருக்கு. அண்ட் நான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து
கோர்ஸராகவும் இருந்தது அண்ட் அதர் மறந்துருச்சு எனக்கு. அண்ட் த அமௌண்ட் ஆஃப் அப்போ வந்துட்டு பிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் டேட்டாங்கிறது ஒன்றுமே இல்லை, யூ ஹேவ் பிக் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டா, அவ்வளோதான், அதுதான் பிக் டேட்டா. பட் வாட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்ஸ்லாம் என்னன்னா, டேட்டா எப்படி அக்வயர் பண்ணுறது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, விஷுவலைஸ் பண்ணுறது, இதுதான் கோராக இருக்கு. அண்ட் ஸோ அப்போ இருந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து இப்போ நிறைய இதை வந்து பாயில் டவுன் பண்ணி இப்போ வந்து நிறைய ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து தேர் ஆஃபரிங் கோர்சஸ் அண்ட் ஃப்ரீயாகவே இருக்கு. த திங் அபவுட் டேட்டா சயின்ஸு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னது, இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் தட் யூ நீட், எவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணணும்னா 0. ஒரு லேப்டாப் மட்டும் இருந்தால் போதும், லேப்டாப் நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், எல்லாமே இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா ப்ராசஸும் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். ஸோ தெர் இஸ் 0 காஸ்ட். ஸோ அது சும்மா ஒரு Q&A. எனக்கு முதல் இருந்த Q&A வந்து டெப் என்வாயன்மெண்ட் செட்டப் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் எதுவும் தேவையா, இதெல்லாம் இட்ஸ் நாட் நீடட் அட் ஆல். அண்ட் ப்ரோக்ராமிங் தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா சயின்ஸில் ஒரு கெரியர் வேணும் அப்படின்னா வந்து ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. டேப்லோவோ டேட்டா ஸ்டுடியோவோ நீங்கள் சும்மா டேட்டா லோட் பண்ணிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு யூ கேன் ஸ்டார்ட் அனலைசிங் த டேட்டா. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். சில இப்போ இந்த டேட்டா வந்து 2020-03-01 இருக்கு, இந்த 2020-03 மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா சில டூல்ஸ் அதை சப்போர்ட் பண்ணும், சில டூல்ஸ் சப்போர்ட் பண்ணாது. அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு அதை எப்படி வந்து கிராப் பண்றது, எப்படி வந்து ட்ரிம் பண்றது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னா இட் வில் பி ஈஸியர். உங்க டேட்டா ப்ராசஸிங் பண்றது உங்களுக்கு ஈஸி. ஸோ இட் இஸ் பெட்டர் டு லேர்ன் ப்ரோக்ராமிங். அண்ட் லைக் ஐ செட், காஸ்ட் வந்து 0 தான். அண்ட் இஸ் லேர்னிங் டு கோட் டிஃபிகல்ட்? இது நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எனக்கு தோணுது. நான் வந்து ஐ கம் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ்ல வந்தேன். ஸோ கோடிங் வந்து எனக்கு இட்ஸ் நாட், நான் கோடிங்ல ஸ்டார்ட்டே பண்ணலை. ஸோ லேர்னிங் டு கோட் வந்து அது டிஃபிகல்ட்டான ஒரு இதெல்லாம் எனக்கு தோணுன கொஷின்ஸ். ஸோ இஸ் லேர்னிங் டு கோட் டிஃபிகல்ட்? ஸோ ஆஸ் வித் எனிதிங் நியூ இட் இஸ் ஸ்லைட்லி டிஃபிகல்ட். வெரி ஈஸின்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணது பைத்தான். சரி, பைத்தான் வந்து இட்ஸ் வெரி வெரி நாட் வெரி டிஃபிகல்ட் ஆஸ் கம்பேர்ட் டு, எனக்கு ஜாவா ரொம்ப ட்ரை பண்ணேன். ஜாவா வந்து ஐ கேன் நாட் கேட்ச் அப் வித் ஜாவா. ஸோ பைத்தான் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. அது படிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இல்லை. அண்ட் ஆரும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆரோ பைத்தானோ வந்து அவ்வளோ டிஃபிகல்ட் தான். ஸோ இட் இஸ் ஒரு சின்ன லேர்னிங் கர்வ் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டாக சும்மா அதை படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் டு பிக் அப். இந்த அடுத்த ஒரு கொஸ்டின் இருந்தது, இப்போ டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னாலே வந்துட்டு எடுத்த உடனே ஒரு ஸ்டாட்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு என்டையர் கோர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணதில்லை. லைக் டே டு டே ஜாப்லலாம் பேசிக் லெவல் ஸ்டாட்ஸ் இருக்கும். ஒரு இந்த அவுட்லயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், அவுட்லயர்னா எப்படி ஒரு பாக்ஸ் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்ஸ் பிளாட் இந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து when you start exploring உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து ப்ராப்பரா இருக்கும், எந்த பர்சன்டைல இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாட்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். அண்ட் லைக் அதான் பிஹெச்டி லெவல் ஸ்டாட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ டீப்பா போகணும் தேவையில்லை. அண்ட் இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கேட்டது. அவன் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அண்ட் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபார்ம்ல வந்து ப்ராடக்ட் டிசைனர் எக்ஸ்பர்ட்டா இருக்கும். ஸோ அவன் கேட்ட கேள்வி லைக் நான் வந்து திரும்ப டேட்டா சயின்ஸ்குள்ள வரலாம். ஆன்சர் வாஸ் யார் வேணாலும் வந்துட்டு வரலாம், பிகாஸ் இட்ஸ் அவைலபிள் ஆன்லைன் அண்ட் இட் இஸ் ஃப்ரீ. ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எனிபடி கேன் லேர்ன். அண்ட் வாட் ஆர் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்? இந்த சர்வே படி த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பைத்தன், SQL அண்ட் R. அண்ட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பைத்தன். நான் பைத்தனில் வேலை பார்க்கறதுனால என்னோட ப்ரிஃபரன்ஸ் பைத்தன். அது ஈஸியாக நான் கற்றுக்கவும் முடிஞ்சு. அண்ட் SQL வந்து இன் ஜென்ரல் தெரிஞ்சுக்கிறது பெட்டர். R வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் R, ஆனால் அவ்வளோ எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணது. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அவைலபிள்.
ஸோ திஸ் இஸ் த பார்ட். ஹவு டு ஐ கெட் ஸ்டார்டட்? இங்க வந்துட்டு கேகிள் பத்தி கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா I would recommend, I would suggest இந்த கேகிள் கோர்ஸ்ல வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் இந்த கோர்ஸ்ல எடுத்து பார்த்தேன். ஸோ வந்துட்டு இவங்க வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத வந்து ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கிற எல்லாத்தையும் படிக்கணுங்கிற நெசசிட்டி கூட கிடையாது. ஸோ பைத்தான் அப்படின்னு போனீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டேட்டா சயின்ஸுக்கு தேவையான பேசிக்ஸ் எதுவோ அதை மட்டும் தான் வந்து சொல்லித்தராங்க. எல்லாத்தையும் வந்து சொல்லித்தராங்க. பைத்தான் பத்தி ஃபுல்லா சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ இங்க வந்துட்டு ஸ்டார்டிங் வித் பைத்தான், ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைமும் ஆகுது. நீங்க வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து என்வாயர்மெண்ட் அவங்க செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி என்வாயர்மெண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க யோர் டர்ன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பேரு தான் ஒரு நோட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோட் புக்ல இதுதான் செல்லு. ஸோ ஒவ்வொரு செல்லை வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ண உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ எனக்கு இது ஒரு இன்டராக்டிவா ஒரு கத்துக்கிறதுக்கு ஒரு இன்ட்யூட்டிவான ஒரு மெத்தடா இருக்கு. ஸோ கேகிள் இஸ் வெரி குட் பிளேஸ் டு ஸ்டார்ட். இப்போ அடுத்து டேட்டா கேம்ப்ல வந்து டேட்டா கேம்ப்ல நிறைய ஃப்ரீ கோர்சஸ் தராங்க. அண்ட் ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க பே பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும் டேட்டா கேம்ப்ல. பட் டேட்டா கேம்ப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது என்னன்னா, இப்போ கேகிள்ல வந்து வெறும் டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சயின்டிஸ்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து நிறைய இருக்கு. பட் டேட்டா இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு அவ்வளோவா வந்து மெட்டீரியல் கிடையாது கேகிள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு மிஷின் லேர்னிங், டேட்டா விஷுவலைசேஷன், இதெல்லாம் வந்து டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் இருக்கு. இப்போ டேட்டா இன்ஜினியரிங் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டேட்டா கேம்ப்ல அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருந்தது, டேட்டா இன்ஜினியரிங் ஃபார் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு. ஸோ அதர் ஆப்ஷன்ஸ், இப்போ பெய்டு ஆப்ஷன்ஸ் வந்து there are a few paid options. if you பே பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா there are a few options. ஒன்று டேட்டா கேம்ப். சில ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கோர்சஸ் நீங்கள் எடுத்த அப்புறம் அது வந்து பெய்ட் வெர்ஷன்ல போயிடும். சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல நீங்கள் பே பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் யுடெமில வந்துட்டு ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. நான் எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் தான் நான் எடுத்துருக்கேன் டேட்டா சயின்ஸ்க்கு, ஃப்ராங்க் கேன் அண்ட் ஜோசி போட்டியா. இவங்க வந்துட்டு ரொம்ப பேர் போன்ஸ் லெவல்ல இருந்து ரொம்ப பேர் போன்ஸா ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர்னா என்னென்ன தெரியும், ப்ரோக்ராமிங்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்து அப்ரோச் பண்றதுனால அதை ஃபாலோ பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ரெண்டு பேருமே அவங்க பேசுற எடுத்துட்டு போற விதம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் கைட் பண்றது. இன்னொன்று வந்து இப்போ ரீசெண்டா இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து நான் இந்த கோர்சஸ் இங்கிலீஷ்ல பார்த்தாலும் வந்துட்டு தமிழ்ல வந்து இவங்க பேரு ஸ்ரீதர் நினைக்கிறாங்க பேர். இவங்க வந்து ஒரு 3 பிளேலிஸ்ட் போட்டிருக்காங்க. ஒன்று மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அண்ட் பைத்தான். இவங்களோட மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அண்ட் மெஷின் லேர்னிங் கோர்ஸ் வந்து சும்மா எடுத்து பார்த்தேன். ஃபுல்லா தமிழ்ல தான் இருக்கும், ரொம்ப ஜாலியா பேசிட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்க சொல்லித்தரது ஃபுல்லா லைக் தமிழ்ல இருக்கனால நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இவங்களோட இது வந்துட்டு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதை ஆட் பண்ணி நான் அப்புறமேல அந்த பிடிஎஃப் அனுப்பிச்சிடுறேன். ஸோ அண்ட் இஸ் தேர் அன் ஆர்டர் இன் விச் ஐ ஷுட் லேர்ன்? ஸோ இங்கே எழுதியிருக்க மாதிரி ஒரு பிகினரா வந்து எனக்கு இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படின்னா டவுன் த லைன் வந்து நமக்கே தோணும், ஓகே இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் எனக்கு இது மட்டும் தான் புரியல, நான் இது மட்டும் கூகுள் பண்ணிக்கிறேன், இல்லை இது மட்டும் தனியாக ஒரு கோர்ஸ் போய் நான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எனக்கு இட் ஒர்க்ஸ் அவுட். ஸோ அதனால வந்துட்டு எப்படி ஸ்டார்ட், இது வந்து பியூர்லி என்னோட சஜஷன் மட்டும் தான். நீங்கள் எப்படி வேணாலும் படிக்கலாம்.
இப்போ கேகல் வந்து நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, அது அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் நோட்புக்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ கேகல் கோர்சஸ் போனீங்க அப்படின்னா பைத்தான் தெரிஞ்சாதான் வந்து மற்ற எல்லா என்னோட லாங்குவேஜ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் பைத்தான் வந்து இன்னொரு விஷயம் நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இப்போ இந்த என்டையர் டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ் பண்ணணும். டேட்டா அக்வசிஷன், டேட்டா கிளீனிங், டேட்டா ப்ராசஸிங், டேட்டா அனாலிசிஸ், மெஷின் லேர்னிங் அண்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், இது எல்லாத்தையும் பைத்தான் வச்சு பண்ணலாம். பைத்தானுக்கு அவ்வளோ ஏபிஐ சப்போர்ட் இருக்கு. அதனால ஏன்னா பைத்தான் இஸ் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான். நாட் வெரி ஃபேமஸ், பட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான். ஸோ டேட்டா இன்ஜினியரிங் வேலையும் பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணலாம், டேட்டா சயின்டிஸ்ட் வேலையும் பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணலாம், டேட்டா அனலிஸ்ட் வேலையும் பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் எடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச டேட்டா அனாலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் வேலை தான் ப்ரிடாமினெண்ட்டாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரோட டெஃபினேஷனே இட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாங்குவேஜ் தான் சொல்லிடுவோம். ஸோ அதனால எனக்கு பைத்தான் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. எண்ட் டு எண்ட் டேட்டா சயின்ஸ் கன்சல்டிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ண தெரியும். டேட்டா அக்விசிஷன் இது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஒரு காமன் லாங்குவேஜாக பைத்தான் இருக்குது. அதனால நான் பைத்தானோட என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பைத்தான். அண்ட் இப்போ பைத்தான் முடிச்சுட்டு பேண்டாஸ் போனீங்கன்னா, இப்போ பைத்தான் தெரியணும், பேண்டாஸ், அதுக்கப்புறம் டேட்டா விஷுவலைசேஷன் இருக்கிற டேட்டா. இப்போ பேண்டாஸ் வந்து டேட்டா கிளீனிங் அண்ட் டேட்டா ப்ராசஸிங்க்கு பேண்டாஸ் யூஸ் பண்ணலாம். பேண்டாஸ்ங்கிறது என்னன்னா, அது ஒரு பைத்தான் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தெரியும், அது ஒரு லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. லைப்ரரினா என்னன்னா, ப்ரோக்ராமிங் சைட்ல இருந்து வந்தீங்கன்னா லைப்ரரினா என்ன தெரியும். அப்படி ப்ரோக்ராமிங் சைட்ல இல்லை அப்படின்னா லைப்ரரினா ஒரு செட் ஆஃப் ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி, நீங்க பண்ற வேலைக்கு சப்போர்ட் பண்ற ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி, அதுதான் ஒரு லைப்ரரி. சரி, ஒரு எலக்ட்ரீஷியனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இந்த மாதிரி ஸ்டஃப் இருக்குன்னா அது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு அந்த பாக்ஸ் எலக்ட்ரீஷியன் கொண்டு வராங்க, அந்த பாக்ஸ் தான் ஒரு லைப்ரரி. ஸோ பேண்டாஸ்ங்கிறது டேட்டாவை மெனிப்புலேட் பண்றதுக்கு ஒரு லைப்ரரி. ஸோ அப்போ அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்க டேட்டா வந்து 2 டேபிள் இருக்கு, 2 டேபிளை ஜாயின் பண்ணிக்கலாம், 2 டேபிளை ஸ்ப்ளிட் பண்ணலாம், நம்பர் ஆஃப் ரோஸை மட்டும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த டேட்டை மட்டும் பிரிச்சு எடுக்கலாம், இயரை மட்டும் பிரிச்சு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டா ப்ராசஸிங் வேலையெல்லாம் பண்றதுக்கு வந்து பேண்டாஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல் லைப்ரரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து டேட்டா விஷுவலைசேஷன் டு மேக் கிரேட் விஷுவலைசேஷன். அண்ட் அதுக்கு ஏகப்பட்ட அதுக்கு ஒரு செட் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்கும், செட் ஆஃப் டூல்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் பைத்தான் லைப்ரரிஸ் நிறையா இருக்கும். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் சரி நான் இது இன்னமும் நான் ப்ரொசீட் பண்ணணும், என்டையர் இதே நான் முடிச்சிடுறேன் அப்படின்னா வந்துட்டு மாடல் பில்டிங் எப்படி பண்ணுறது, ஒரு மாடல்னா என்ன, அந்த ஆல்காரிதம் எப்படி வேலை செய்யுது, இது நீங்கள் தொட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தான் வந்து இந்த மேத்தமேட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுவாங்க, புது மாடல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாடல்லாம் உட்காந்து படிக்கணும், நம்ம பொறுமையாக படிக்கணும். அண்ட் அந்த மாடல் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த மாடல் எப்படி இப்போ 60% அக்யூரசி ஓகேவா, 80% அக்யூரசி ஓகேவா, இல்லைன்னா அதை விட அக்யூரசி அதிகமாக வரணுமா, நிறைய அக்யூரசி வந்தால் என்ன பிரச்சனை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாடல் பில்டிங்ல சொல்லுவாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் தட் வந்து எக்ஸ்பிளைனிங் யூர் மாடல்ஸ். அவங்க மாடல் நீங்கள் பில்ட் பண்ணிட்டு இப்போ அந்த மாடலை போய் ஒரு கிளைண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஈஸியாக கேட்டுருவாங்க, 80% அக்யூரசின்றீங்க, இது எப்படி கரெக்ட்னு சொல்லுவீங்க. 80% அக்யூரசி சில சமயத்தில் வேலை செய்யும். இப்போ ரெக்கமெண்டேஷன் இன்ஜின்ல வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சில சமயம் வந்து கண்ணில் பார்க்குறப்போ வந்து தப்பா தெரியும். ஆஸ் நிறைய டேட்டா வர 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 மாடல் வந்து பெட்டர் ஆகும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன் when you get the capital from them, அது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம உட்காந்து அவங்க கிட்ட பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், மாடலோட பர்பஸ் என்ன, அது இந்த இருக்கிற டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன, அது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஃபீச்சர் இன்ஜினியரிங் வந்து இந்த மாடல் பில்டிங் அடியில் வரும். எந்தெந்த ஃபீச்சர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ஏன் யூஸ் பண்ணலாம், வேற எப்படி இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் வரும். அதுக்கப்புறம் நீங்க இன்னும் டீப்பா போனோம் அப்படின்னா டீப் லேர்னிங் இருக்கு. அண்ட் இங்க கேகல்ல வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா எஸ்கியூஎலும் வந்துட்டு தெர் இஸ் சம் வெரி குட் கோர்ஸ் ஆன் எஸ்கியூஎல் இருக்கு, அட்வான்ஸ் எஸ்கியூஎல் இருக்கு. ஜியோஸ்பேஷியல் அனாலிசிஸ்னா என்னன்னா லைக் இப்போ நம்ம ஜியோஸ்பேஷியல் டேட்டா பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி டேட்டா இருக்கும்போது அந்த ஷிப்ஸ் எல்லாம் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் எங்க இருக்கு அதை வந்து ஒரு அழகா ஒரு டைம் லைன் மாதிரி போட்டு இந்த டைம்ல இந்த ஷிப்பிங் இந்த மாதிரி போட்டு
இங்கே இந்த பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அது வந்து ஜியோஸ்பேஷியல் டேட்டா அனாலிசிஸ் ஆர் பிளாட்டிங். ஸோ இது வந்துட்டு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வந்து இப்போ ஒரு நம்ம ஸ்விக்கியில் வந்து ஒரு கமெண்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஒரு 10 பேர் வந்து இங்கே சாப்பாடு நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அது பாசிட்டிவ் ரிவ்யூவா நெகட்டிவ் ரிவ்யூவா அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்றது வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் இன் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அது இவங்க எல்லாமே இந்த கோர்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப பேர் போன்ஸ்ல தான் இருக்கு. ரொம்ப சிம்பிளா யாருக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு ஐடியாவோட ஆரம்பிக்கிறதுனால நீங்க அப்படியே ப்ரொசீட் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் டேட்டா செட் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நீங்க எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ கேகல்லே வந்து நீங்க போனீங்கன்னா, இப்போ நீங்க ஓரளவு கத்துக்கிட்டீங்க இந்த இதெல்லாம் அப்படின்னா வந்துட்டு நீங்களே வந்துட்டு ஸோ இங்கே வந்து கேகல் டேட்டா செட்ஸ்னே இருக்கு. இங்கே வந்துட்டு இப்போ COVID-19 ரிசர்ச் டேட்டா செட் இது வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ 20 hours முன்னாடி இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து யாராச்சும் இந்த நோட் புக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டேட்டாவோட இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் பிளேயிங் அப்படின்னா இங்கே போய் நியூ நோட் புக்கை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து இந்த டேட்டா அனாலிசிஸ்லாம் கற்றுக்கிட்ட அப்புறம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஏற்கனவே வந்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ரேண்டமாக யாரோ பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இதுதான் அந்த டேட்டா ப்ரெசன்டேஷன். லைக் ஒரு ஃபுல் ஆர்டிக்கலில் வந்து அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரிலாம் தெரியல, இது என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல. பட் இந்த மாதிரி தான் டேட்டா. ஸோ இவங்க கிட்ட இருந்து நீங்கள் நிறைய ஐடியாஸ் எடுத்துக்கலாம். எப்படி வந்து டேட்டாலாம் ப்ராசஸ் பண்ணுறது, இங்கே வந்து கோட் இருக்கும், இங்கே வந்து அவுட்புட் இருக்கும். ஸோ ப்ரீ ப்ராசஸிங்க்கு என்ன மாதிரி அப்ரோச்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டா ப்ராசஸிங்க்குலாம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா அவங்க டேட்டாவை நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி கேகல் நீங்கள் வந்து வாய்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் ஏகப்பட்ட பப்ளிக் டேட்டா செட் அவைலபிளாக இருக்கு. டேட்டா குவெஸ்ட்ல ஏகப்பட்ட பப்ளிக் டேட்டா செட் இருக்கு. இந்தியன் கவர்மெண்டோட டேட்டா செட் நிறையா இருக்கு. இங்கே வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா செட்ஸ்லாம் இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், இவங்க ஹெல்த், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா செட்ஸ்லாம் பார்த்தது. ஆதார் கார்டு டேட்டா செட் இருந்த மாதிரி தான் இருந்தது. இதுதான் நினைக்கிறேன், தெரியல. So and the other one is this in the fifth point வந்து சரி இப்போ நான் வந்துட்டு படிச்சுட்டேன், நான் வந்துட்டு எப்படி வந்து சீரியஸாக நான் வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் கெரியர் மூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் எடுக்கணும். இது பியூர்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நான் இது வரைக்கும் பார்த்ததுல ப்ளஸ் ஸ்டார்ட் அப்ஸ் வேற மைண்ட் செட்டோட ஹையர் பண்ணுவாங்க, பெரிய கம்பெனிஸ் வேற மைண்ட் செட்டோட ஹையர் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் அப்ஸ் மோஸ்ட்லி ஐ திங்க் உங்கள் போர்ட்ஃபோலியோ, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அந்த மாதிரி விஷயத்த வச்சு தான் ஹையர் பண்ணி பார்த்துருக்கேன். பெரிய கம்பெனிஸ்ல சர்டிஃபிகேஷன் லெவல் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இந்த சர்டிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கு. ஸோ நான் முன்னாடி ஸ்டார்ட் அப்ல வேலை செஞ்சுருந்ததுனால ஸ்டார்ட் அப் ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்றேன். ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றோம் அப்படின்னா லைக் கேகல் இஸ் த நெக்ஸ்ட் பிளேஸ். கேகல்ல நீங்க போயிட்டு நான் இது காமிச்ச மாதிரி நீங்களாம் வந்துட்டு ஸோ இங்கே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இவங்களோட இதை வந்து நீங்களே காப்பி பண்ணி எடுத்து பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி அவங்க ஒரு லெவல் வரைக்கும் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு வந்து டேட்டா அனலைஸ் டைரக்டா பண்ணணும், எனக்கு வந்து டேட்டா கிளீனிங் பிடிக்கல, டேட்டா ப்ராசஸிங்ல இருந்தா நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்க கிளீன் பண்ண டேட்டா உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா அதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு இதுல காட்டுன்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி அவங்க டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் லைக் யூ கேன் கிவ் கிரெடிட், இவங்களோட நோட் புக்ல இருந்து நான் இதெல்லாம் கண்டினியூ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
அண்ட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி இது எல்லாமே நீங்கள் போட்டுட்டு கேகல்ல வந்து உங்களோட நோட் புக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு யோர் ஒர்க் அப்படின்னு போனீங்க அப்படின்னா அது உங்களோட ஒர்க் எல்லாம் எடுத்து நீங்கள் உங்கள் ரெஸ்யூமேல போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கேகல்ல அந்த கோர்ஸ் எல்லாம் முடிக்க நீங்கள் அதை லிங்க்டின்ல கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு கேகல்ல. அண்ட் டேட்டா கேம்ப் அகைன் டேட்டா கேம்ப்ல வந்து நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸ் முடிக்க நீங்கள் வந்து லிங்க்டின்லயோ இல்லை வந்துட்டு உங்கள் ரெஸ்யூமேலயோ ஷேர் பண்ணிக்கலாம். இன்னொன்று கிட்டப் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அது என்னன்னா நீங்கள் லோக்கலாக பண்ணுற கோடை வந்து கிட்டப்னா ஒரு கோட் ரெபாசிட்டரி தான். ஸோ கிட்டப்ல வந்து உங்கள் கோட் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து இப்போ டேட்டா இன்ஜினியரிங் வந்து கிட்டப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எதுவும் பெருசாக நீங்கள் அந்த நுணுக்கமான விஷயங்களை ஒரு பைப்லைன் தான் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த பைப்லைன் பில்ட் பண்ற குவாலிட்டி இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க கிட்டப்ல போட்டு காமிக்கலாம். ஆர் இன்னும் கொஞ்சம் ஃபேன்சி அட்வான்ஸ்டா போனோம் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பிளாக் வச்சுக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தட் இஸ் அனதர் பாசிபிலிட்டி. இன்னொன்று என்னன்னா கேகல்ல வந்து ரிப்பீட்டடா காம்படிஷன்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த மோஷன் ப்ரெடிக்ஷன் ஒரு காம்படிஷன் இருக்கு. சில இது வந்து பெய்டா இருக்கும், நிறைய இது ஸ்வாக் மட்டும் தான் தராங்க. அண்ட் இதெல்லாம் நாலேஜ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்ல இந்த ப்ரெடிக்ட் ஃபியூச்சர்ஸ் இதுல மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் இது வந்து ரொம்ப எடுத்த உடனே எல்லாரும் ஸ்டார்ட் பண்ற டேட்டா செட் வந்து டைட்டானிக் டேட்டா செட். டைட்டானிக்ல எத்தனை பேர், அவங்க செத்தவங்க யாரு, அவங்க எந்தெந்த கேட்டகரியில இருந்து வந்தாங்க அனலைஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். It's another way of setting up your portfolio. So இதுல வந்து one thing that I missed, இது வந்து சர்டிஃபிகேஷன் வந்து எனக்கு நான் பர்சனலாக எந்த சர்டிஃபிகேஷனும் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக பண்ணதில்லை. பட் டேட்டா சயின்ஸ் தெர் இஸ் அன் IBM சர்டிஃபிகேட், ஆர்ல சர்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. அண்ட் டேட்டா சயின்ஸ் இது கோர்சரா சர்டிஃபிகேஷன், டேட்டா சயின்ஸ் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன். ஆனால் இதெல்லாம் மோஸ்ட்லி பெய்டாக தான் இருக்கும். 7 நாளைக்கு மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மாதத்துக்கு 3,600 to 3,700 rupees pay பண்ணுற மாதிரி இருக்கும். It depends from course to course. And data science R certification இது நான் ஆன்லைன்ல பார்த்த வரைக்கும் ஓகே இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஷுவரா எனக்கு மைக்ரோசாஃப்ட் இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் சர்டிஃபிகேஷன், இவங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. ப்ராபப்லி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சர்டிஃபிகேஷனா இருக்கும். சர்டிஃபிகேஷன் வேணும்னு விருப்பப்படுறாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் மேபி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து how do you show your skills to the world? இந்த கேகல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ கேகல் தவிர உங்களுக்கு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு where you can participate and you can show your data science skills. ஸோ அந்த ஒரு ஆர்டிக்கல் அங்கே எழுதியிருக்கேன். ஸோ ட்ரிவன் டேட்டா இருக்கு, க்ரௌட் அனாலிட்டிக்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நீங்கள் இப்போ ஒரு டாப்பர் இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ரேங்க் எடுத்தீங்கன்னா அந்த ரேங்கை வந்து உங்க ரெஸ்யூமேல ஷேர் பண்ணிக்கலாம். ஆர் மீடியம் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல வந்து போய் மீடியம்ங்கிறது ஒன்றும் இல்லை. மீடியம் இந்த ஆர்டிக்கல் எழுதுறது மீடியம்ல தான். இந்த ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். எழுதுற ஸ்டைல் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீடியம்ல தான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, எங்கே வேணாலும் அனாலிட்டிக்ஸ் வித்தியான இப்போ இந்தியன் அவங்களும் பிரில்லியன்ட் ஆர்டிகல்ஸ், நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிகல்ஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்கேயும் வந்துட்டு தே ஹேவ் கோர்சஸ் படிக்கிறதுக்கு ஒரு. பட் இதை நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை, அதனால இதை பற்றி நான் இப்போதைக்கு கமெண்ட். டேட்டா செட்ஸை நான் எங்கெங்க எடுக்கலாம் அண்ட் பிகினர் ப்ராஜெக்ட்ஸ். இது வந்து பிகினர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன பிகினர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக லிங்க் ஆகலாம்.
அண்ட் குட் கண்டென்ட் ஆன் டேட்டா சயின்ஸ். இப்போ டேட்டா சயின்ஸ் பற்றி தெரியணும், லேட்டஸ்ட்டாக என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா மீடியம்ல வந்து நிறைய ஹேஷ்டேக்ஸ் இருக்கும், இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் ஃபாலோ பண்ணுற சில எனிதிங் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, யார் சில பேர் எழுதுகிற விதம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஆளுங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள ஃபாலோ பண்ணலாம். இல்லை ரெகுலராக ஒரு கம்பெனி வந்து இதுக்குன்னே டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக பப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கீப் ட்ராக் ஆன் டாப்ஸ் ஆன் தட். ஜென்ரல் சினாரியோ ஜாப்ஸ் இது மோஸ்ட்லி ஃபார் ஸ்கூல் லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது அட்வைஸ் கூட இல்லை, சஜஷன் தான். இட்ஸ் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப் யூ இந்த லாங் ரன். கொஞ்சம் அந்த காலேஜ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு ஜாப் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க டேட்டா சயின்ஸ் கற்றுக்கிறதுக்கு ஆன்லைனில் நீங்கள் கற்றுக்கிட்டு இப்போ மதுரை ஸ்டார்ட் அப்ஸ் எனக்கு தெரியும், அங்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. இங்கே இது மீட்டப் குரூப், பட் சிவா கேன் கிவ் அ பெட்டர் ஐடியா. அங்கேயே வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் மதுரை ஸ்டார்ட் அப்ஸில். அது மதுரை ரிலேட்டட் எனக்கு தெரிஞ்ச ஒரு இது. ஸோ அண்ட் இன்டர்ன்ஷிப்பாக ப்ராபப்ளி இது ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு தாட் பண்ணுறேன், எப்படி ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணணும். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் காலேஜில் படிக்கும்போது எனக்கு இருந்த ஒரு ஃபியர் அதுதான். எனக்கு தான் ஆன்லைனில் தானே நான் படிச்சிருக்கேன், நான் எப்படி வந்து சொல்லுவேன் அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு இன்டர்ன்ஷிப் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு எனக்கு இவ்வளோதான் தெரியும், எனக்கு இது படிக்கணுங்கிற ஆசை இருக்குன்னு சொன்னாலே வந்துட்டு ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து இப்போ ரெடி டு ஹையர் பீப்புள். அவங்கள ட்ரெயின் பண்ணுறது தான் முக்கியம், படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து டெவலப் பண்ணிக்கிறது. எனக்கு படிச்சிருக்கேன், நீங்கள் படித்ததை வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா if you have the luck you will get a company. So it's not very difficult, it's better to start up early. And பெரிய கம்பெனிஸ்ல இப்போ இங்கே வந்துட்டு the best thing to show people is your portfolio. ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி பில்ட் பண்ணிட்டு நான் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ தூரம் கோர்சஸ் எடுத்திருக்கேன், நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மேபி மற்ற ரெஸ்யூமே விட உங்க ரெஸ்யூமே வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட். அவங்க ஒரு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, இன்டர்வியூல வந்து உங்களுக்கு நீங்க படிச்ச வரைக்கும் நீங்க ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் எ இனிஷியல் ஸ்டார்ட், லைக் உங்களுக்கு இந்த ஃபீல்டில் ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ யா, இது அகேன் திஸ் இஸ் அ வெரி ரொம்ப பர்சனலான ஒரு ஒப்பீனியன். ரொம்ப எடுத்தோடனே நான் இவ்வளோ மெஷின் லேர்னிங் வரைக்கும் நான் படிக்க போறேன் அப்படிங்கிறது இல்லாமல் நான் எடுத்தோடனே கொஞ்சம் பைத்தான்னா என்னன்னு கற்றுக்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து ப்ராப்ளி 5 to 15-20 minutes மட்டும் தான் நான் படிக்க போறேன். ரெகுலர் ஒர்க் கண்டிப்பா இருக்கும், 15-20 minutes மட்டும் தான் நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு மெதுவாக ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் லாங் ஒரு 2-3 months புஷ் பண்ணலாம். எடுத்தோடனே 1 hour 2 hour நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் ட்ராக் மாதிரி ஆகும். அது ரொம்ப பர்சனலான ஒப்பீனியன் அது. அண்ட் முடிஞ்ச அளவு கொஞ்சம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும், இட் ஹெல்ப்ஸ். அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இதில் ஏன் நிறையா சொல்கிறேன் அப்படின்னா சின்ஸ் இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ், ஸ்கூலில் வந்து ஜாவா சொல்லித்தராங்க, அதே மாதிரி நீங்கள் ஸ்கூலில் வந்து பைத்தான் ஒன்று சொல்லித்தராங்க அப்படின்னு நினச்சிட்டு பைத்தான் எடுத்து படிக்கணும். அண்ட் இது ஆன்லைனில் தான் இருக்குது, நீங்களாக தான் படிக்க போகிறீங்க, யாரும் சொல்லித்தரணுங்கிற நெசசிட்டி இல்லை. ஸோ அதான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரையும் சேர்த்து சொல்லிட்டு. ஸோ அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஸோ ஒரு குரூப் மாதிரி இருந்தது அப்படின்னா படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்குள்ளே கிளாரிஃபை பண்ணிக்கலாம், யாருக்கிட்டையும் கேட்டு வெயிட் பண்ண தேவையில்லை. அண்ட் இப்போ கொஷின்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்குது எனக்கு இது புரியலை அப்படின்னா வந்துட்டு கோரான ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அண்ட் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, அந்த டெவலப்பர்ஸ்க்கு உண்டான ஒரு கம்யூனிட்டி. இப்போ கேகல்லாம் வந்து நீங்கள் கேகல்லே கேட்கலாம், எனக்கு இது புரியலை, இந்த இது எப்படி நீங்கள் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டியில் வந்து யாராச்சும் ஆன்சர் பண்ணுவாங்க எப்படி பண்ணணும். ஸோ யா, தட் இஸ் அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. Any questions? Yeah, thanks Akhilesh. Thanks for your time.
யாருக்காச்சும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஷவுட் அவுட். தெரிஞ்சா சொல்றேன், இல்லைன்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளி வி கேன் ரீச் அவுட். சாரி, நீங்க பேசுறது அவ்வளோ கேட்கல. ஓகே, இப்போ கேட்கலாங்க. ஐ எம் ஸ்ரீவத்சன். சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் இந்த லிங்க் வந்து ஜஸ்ட் லிங்க்டின்ல பார்த்தேன். எதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஜாயின் பண்ணா, இப்போ நம்ம ஐடி ஃபார்ம்ஸ்ல எப்படி இந்த மெஷின் லேர்னிங் யூஸ் பண்றாங்க, லைக் எனி ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமே ஜாயின் பண்ணேன். புரியலைங்க. ஐடி இல்லை, இப்போ நம்ம மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அப்போ நம்ம நிறைய பேசுறோம். பட் ஆக்சுவலா எப்படி ப்ராஜெக்ட்ல அப்ளை பண்றாங்க, பைத்தானை வச்சு என்ன பண்றாங்க மெஷின் லேர்னிங்ல? ஓகே. எனி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்மளுக்கு இப்போ மெடிக்கல்ஸ்ல ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேஸ் மேக்கர் மாதிரி செஞ்சு அது வந்து அவங்க டேட்டா சயின்ஸ்ல லிங்க் பண்ணி அவங்க அலாரம் வர மாதிரி. இந்த மாதிரி வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி? நான் இப்போ ஸ்கிரீன் திரும்ப நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த ஸ்லைடு இருக்கும்போது இந்த ஸ்லைடு அகிலேஷ், சாரி சாதிக் ஹியர். ரொம்ப தேங்க்ஸ், நல்லா இருந்தது பிரசன்டேஷன். சரியா? ஸோ ஐ காட் டு கோ. ஷூர். ஓ யே ஷூர். யா, தேங்க் யூ. தேங்க்ஸ் வா. அண்ட் ஸோ இந்த இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ். ரெக்கமெண்டட் சிஸ்டம்ஸ் நீங்கள் அமேசானில் போனீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கின பொருள் வந்து லைக் பீப்புள் லைக் யூ பாட் திஸ் ஆல்சோ அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அது வந்து யூசிங் மெஷின் லேர்னிங் தான். இமேஜ் ரெக்கக்னிஷன் வந்து மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. உங்கள் ஜிமெயில் ரொம்ப ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கணுன்னா, ஜிமெயிலில் வந்து ஸ்பேமு நோ ஸ்பேம்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்களே, அது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஓகே. இல்ல இப்போ உங்களுக்கு ஐ ஜாயின்ட் லேட். இல்ல, ஓகே, தட்ஸ் ஃபைன். இப்போ உங்களுக்கு அதுதான் இந்த கோரால வந்து ஒரு இது இருக்கு, பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன டேட்டாஸ், இப்போ ஒரு கம்பெனியில டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம். நீங்க அந்த கம்பெனி இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட வெளியே போற ப்ராடக்ட்ல வந்து நம்பர் ஆஃப் ப்ராடக்ட், டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ இருக்கு, அதை எப்படி கம்மி பண்றது அப்படின்னு ஒரு சாதாரண ப்ராப்ளம் எடுத்துட்டோம்னாலே அதுக்கு எவ்வளோ லைக் நீங்க அந்த ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ப்ராசஸ்ல இருக்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய டேட்டா செட் வந்து அந்த டேட்டா செட்டை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணலாம். இது வரைக்கும் ஒரு 10 ப்ராசஸ் இருக்குன்னா 8 ப்ராசஸ் வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கு, கடைசி 2 ப்ராசஸ்ல ஏதோ பிரச்சனையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் அனாலிசிஸ் மாதிரி பண்ணலாம். ஒரு சர்டன் மெட்ரிக்ஸ் வச்சு நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுதான் சொல்றேன், டேட்டா சயின்ஸுங்கிறது வந்து வெறும் மெஷின் லேர்னிங் பில்ட் பண்றது, மாடல் பில்ட் பண்றது மட்டும் கிடையாது. ஒரு பிசினஸ்க்கு நீங்க டேட்டா யூஸ் பண்ணி எப்படி ஹெல்ப் பண்ணலாங்கிறதும் டேட்டா சயின்ஸ். ஸோ இது ஆக்சுவலி டேட்டா சயின்ஸ்க்கு பைத்தானு பேண்டாஸ்லாம் கற்றுக்கணுங்கிறதுக்கு முன்னாடி எக்ஸல் தெரிஞ்சாலே போதும். சின்ன டேட்டா செட்டாக இருந்தால் எக்ஸல்லே போதும். ஆல் யூர் டூயிங் இஸ் மேக்கிங் சென்ஸ் ஆஃப் த டேட்டா. ஸோ ரொம்ப அதான் ப்ராக்டிக்கலாக சொல்லுவோம். எனக்கு ஒரு டவுட். இப்போ நான் வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார் ஜாப் சர்ச்சஸ் ரொம்ப நாளா ஒரு பிளாக்ல போஸ்ட் பண்ணேன். இப்போ அதை வந்து இந்த மாதிரி டேட்டா செட் வச்சு இப்போ நௌக்கரிலையும் மான்ஸ்டர்லயும் மதுரையோட இன் அரௌண்ட் ஜாப்ஸ் கலெக்ட் பண்ணி அதை ஒரு இப்போ நியர்பை ஜாப்ஸ் அந்த கான்செப்ட்ல ப்ரெசென்ட் பண்ண முடியுமா? சிம்பிளா கேல்குலேட் யூஸ் பண்ணி லைக் நௌக்கரிலையும் உங்களுக்கு இதுலயும் போஸ்ட் பண்ண ஜாப்ஸை எடுத்து நீங்க இன்னொரு வெப்சைட்ல போட்டு சொல்றீங்களா? இல்ல, வெப்சைட்டே தேவையில்லை. இப்போ நௌக்கரியில லிங்க்டின்ல இருக்க டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் இன்ஸ்டன்ஸ்லயே இப்போ வாய்ஸ், இப்போ ஒரு ஃப்ரெஷர் கேக்குறாங்க வேற கெட்ட பைத்தான் ஜாப் அப்படின்னா நியரஸ்ட் எங்க இருக்கு அதெல்லாம் மேப் பண்ணி காட்டுறோம்.
ஓ யா டெஃபினெட்லி. பட் ஒன்னே ஒண்ணுதான், இது நான் டபுள் செக் பண்ணணும். லிங்க்டின்ல வந்து டேட்டா வந்து நம்ம மேனுவலா எடுக்கிறது வேற, பட் லிங்க்டின் நௌக்கரியிலையோ இன்னொன்னு இப்போ அதுல இருந்து டேட்டா வந்து ஸ்கிராப் பண்ணணும். லைக் டேட்டா ஸ்கிராப்பிங் பண்ணும்போது அது வந்து இப்போ இந்த ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி மற்ற சர்வீசஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே இப்போ ஓப்பனிங்ஸே நமக்கு மெயில் பண்றாங்க நம்மளோட ஜாப் செக்ஷன்ல போட சொல்லி. ஸோ ஈவன் அந்த டேட்டா வச்சே நம்ம பண்ண முடியுமா? யா டெஃபினெட்லி. லைக் அதுக்கெல்லாம் நீங்க கூகுள் ஏபிஐஸ்னே தனியா இருக்கு. ஸோ அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி நீங்க பேசுறது வந்து இங்கிலீஷ்ல இப்போ வேர் கேன் ஐ ஃபைண்ட் பைத்தன் ஜாப்ஸ் இன் மதுரை அப்படின்னு கேட்டா அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு உண்டான ஜாப்ஸ் அந்த கீவேர்டை மட்டும் கரெக்டா எடுத்து காட்டுறதுக்கு கண்டிப்பா பண்ணலாம் சார். இட்ஸ் ஆக்சுவலி an interesting project. ஃபைன், ஓகே. ஏன்னா அது நான் ரொம்ப நாள் அந்த கம்யூனிட்டி ரன் பண்ணிட்டு இருக்கோம். நான் வேலை தர காலத்துல இருந்து அரௌண்ட் 18 இயர்ஸா பிளாக்ல, ஃபேஸ்புக்ல, லிங்க்டின்ல இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் இன்டராக்டிவா கொண்டு போகலாம் அப்படின்னு. ஃபைன், ஐ வில் கெட் சம் இன்டர்ன்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் அண்ட் வில் கம் பேக். Yes, sir. Sorry, any other questions, doubts, clarification? சாரி சிவா, இப்போ இங்க இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா எங்க கிளாரிஃபை பண்ணலாம், எங்க क्वेश्चन கேட்கலாம்னு ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம் இருக்குங்களா? Yeah, they can join the Madurai Open Tech Club and they can ask. Anybody can join. It's an open tech club as well as sharing the knowledge, teach club. ஓகே, அதோட லிங்க் எங்கயாச்சும் இருக்குங்களா சிவா? Yeah, I will share. ஓகே. chat நான் பார்க்கவே. Today we have Raja Raman with us in the name of Neechal Karan. He writes a lot of Tamil compilers for technology related stuff and he is an open source enthusiast. So Raja, you can share your things if you have time. Raja, கொஞ்சம் வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகுதா? இப்போ ஓகே. இல்ல செஷன் எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நானும் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டேன். தேங்க்யூ. Okay. So for any other doubts, actually if you want you can share your mail ID or Twitter ID so people will directly reach you. Sure. I have shared the community link. So மெயில் ஐடி அனுப்பிச்சிருக்கேன். அந்த மீடியம் லிங்க் யாரோ கேட்டிருந்தாங்க, மீடியம் லிங்க்கையும் நான் அனுப்பிச்சிட்டேன். Yeah, okay, fine. I will take down. So any other clarification? College or school student யாராச்சும் இருக்கீங்களா? இப்போ இந்த இதுல ஓகே ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கு, இல்ல ஒண்ணுமே புரியல, ஏதாச்சும் ஃபீட்பேக் இருக்கா? Maybe we can plan a virtual hands-on kind of thing for a couple of hours in future. ஷியோர் ஷியோர். அது இப்போ இந்த கேகிள் அதுல பைத்தான்ல இருந்து மெதுவா ஆரம்பிச்சோம்னா ஒண்ணு அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணது, என்ன மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போனாலே வந்துட்டு அதுவே ஒரு நல்ல ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நினைக்கிறேன். Sure. Okay. Yeah. Thank you everyone. At the next topic we will meet. Thank you. Thanks for your time. Yeah, thank you very much. Bye. Thank you. Thank you, Shiva. Yeah, bye.